காய்ஸ் பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. ஸோ ப்ரோமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் விட்டுட்டாங்க. மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் வந்துச்சு ப்ரோமோ 1. ஆனால் கொஞ்சம் தரமாகவே இருக்கு. தரமான ப்ரோமோ தான். நான் எதிர்பார்த்ததே தான். ஆதிரைய இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போறாரு வீக்கெண்டு விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா ஆதிரைக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே இருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா அவங்க பிக் பாஸ் டீமே வந்து பார்த்தீங்கன்னா பழி போட்டவங்க. அவங்க யாருமே சரியா வேலை செய்யல அது இதுன்னு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சம்பவம்னா அவங்களாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்களாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவரா வந்து எதுவும் பண்ணல. எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாரு. உங்க பேரை சொல்லுங்களா சும்மா ஒரு விளையாட்டுக்கு அப்படின்னு ஒரு கேம் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் உக்காண்டிருந்தது பார்த்தீங்கன்னா யாரு நம்ம சபரி. சபரி அவர்கள் எழுந்து சார் என் பேர் சபரி சார் அப்படின்றாங்க. அடுத்தது விக்ரம் அவர் வந்து சார் என் பேர் விக்ரம் சார்னு. நெக்ஸ்ட் எஃப்ஜே, அதுக்கப்புறமா பிரவீன் ராஜ். 5வது நம்ம ஆதிரை. அவங்க ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னா உக்காந்துட்டு சார் ஆதிரை சார் அப்படின்னாங்க. உடனே நம்ம விஜய் சார் விடுவாரா? அது யாரு உக்காந்துட்டு சொல்றது? என்னம்மா எல்லாரும் எழுந்துன்னு சொல்றாங்கன்னா உடனே இவங்க எழுதுன்னு சார் ஆதிரை சார் அப்படின்றாங்க. சரி என்னம்மா ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே சார் அப்படின்னா ஓகேவா என்னம்மா ஓகே விடுவாரா விஜய் சேதுபதி? சார் அது ஒன்றும் இல்லை சார் அதை வந்து அப்படி இப்படின்றாங்க. அவங்க எல்லாருமே எழுந்து நின்று அவங்க கையை தூக்கி பேர சொன்னாங்க. அந்த சைக்கிளை எதுக்கு பிரேக் பண்றீங்க? நீங்களும் எழுந்துன்னு சொல்லலாமே. சார் அது அவங்களுடைய இஷ்டம் எழுந்துன்னு சொல்றாங்க. இது என்னுடைய இஷ்டம், மை விஷ். நான் உக்காந்துதான் அப்படி சொல்லுவேன்னா ஓ அப்படியா, உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறதுலாம் இது கிடையாதுமா. சரிங்களா? உங்க விருப்பத்துக்கு நீங்க இங்க வரல, அது கிடையாது இந்த கேமு. இந்த கேமுக்கு ஒரு ரூல் இருக்கு, அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எதை அந்த மாஸ்க் தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? என்ன கேம் இது சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியும் இவர் கழட்டி தூக்கி போட்டாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் அடிக்கிறாரு. அடுத்தது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது வச்சுக்கோங்க ஆதிரை. அந்த பிரச்சனைய நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அது வேற நீங்க வேறன்னு பிரிச்சு பார்க்கணும். பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுவீங்க, அது நல்லது கிடையாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஆதிரை போட்டு சம்மர் ரோஸ்ட். என்னன்னா ஆரம்பத்தில் தான் ஆதிரை வந்து பிக் பாஸ்க்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. இன்னும் நீங்கள் கலையரசன் திவாகர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே, இவங்களாம் ஒரு பிளேயரா? எப்போ மூணாவது நாளே இவங்களுக்கு என்ன தெரியும் தெரியல. ஆக்சுவலி இவங்களோட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு திவாகர், அது தெரியாது இவங்களுக்கு. ஸோ திவாகர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே, கலையரசன் எடுத்து வச்சிருக்கீங்களா, எதுக்கு வேஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரில்லியண்டா பேசினாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோடைய அந்த கேமே வந்து தப்பா சொல்ற மாதிரி, என்ன இது மாஸ்க்கு, நான் தான் தோத்துட்டேன் எதுக்கு மாஸ்க்கு அப்படிலாம் தூக்கி போட்டு, அதாவது அவன் வின் பண்ணது ஒரு இது வின் பண்ணது சொல்லிட்டு எல்லாரையும் வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இதான் இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. செலெக்ஷன் ப்ராசஸை குறை சொல்றது, கேமை வச்சு அதை குறை சொல்றது சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே அந்த ஆர்கனைஸே அடிச்சதால இப்போ வந்து பார்த்தா விஜய் சேதுபதி பிடிச்சிக்கிட்டு அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் ஆதிரை அவங்களாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. உக்காந்துட்டு ஆதிரை அப்படின்னாங்கல்ல, ஸோ மாட்டிக்கிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி சம்மர் ரோஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் ப்ரோமோ 1. லேட்டாக விட்டாங்க, ரொம்ப லேட்டாக விட்டாங்க. ஓகே, ஆனால் பரவாயில்ல. ஓகே, ஸோ நான் எதிர்பார்த்தா நடந்தது. ஆனால் கிரீன் கார்டு இவங்க கொடுக்குற அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்களா தெரியல. ஆனால் இன்னொரு 3 பேர் இருக்காங்க, கமருதீன், எஃப்ஜே அண்ட் கெமி. இவங்க வந்து கிரீன் கார்டு வாங்குறதுக்கு வல்லமை பெற்றவர்கள். ஸோ வெயிட் பண்ணி அடுத்த ப்ரோமோல அவங்களுக்கு ஏதாவது ரோஸ்ட் இருக்கா இல்லை இன்னைக்கு எபிசோட பார்ப்போம். சரிங்களா? ஏதாவது ரோஸ்ட் கிஸ்ட் ஏதாவது இல்லை கிரீன் கார்டு வாங்குறாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன். Till then, bye from my friend Raja Hari Venkat.